ப்ரொடெக்ட் யுவர் பேஷன். ஐ ஜஸ்ட் லவ் டு டூ எடிட்டிங். அதை கற்றுக்கணுன்ற இன்டென்ஷனில் எந்த கிளாஸுக்கும் போனதில்லை, விழுந்து விழுந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை இந்த யூடியூப் டியூட்டோரியல்ஸ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. இட் ஜஸ்ட் கேம் டு மீ வெரி நேச்சுரலி அண்ட் that's became my identity. வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறப்போ ரொம்ப டைம் ஆகும், பட் ஸ்டில் ஐ லவ் டூயிங் இட் அப்படின்ற போது ஐ தாட் that's my passion. அப்புறம் வீடியோ எடிட்டிங்கை பேஷன்லேருந்து ப்ரொஃபஷனாக மாற்ற இந்த 2 வருஷத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அதை பிடிச்சி பண்ணனோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை வெறுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். சம்டைம்ஸ் இந்த க்ரியேட்டிவிட்டியை தூக்கி போட்டு டெம்ப்ளேட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ரொம்ப பிடிச்சி பண்ணிட்டு இருந்த வேலை ஏதோ டெட்லைன்ஸை மட்டும் சேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் விட ஸ்டார்டிங் ஆஃப் மை கெரியர் மணின்ற விஷயத்து மேலே தான் எனக்கு ஜாஸ்தி ஃபோக்கஸ் இருந்துச்சு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் நிறைய காசு வரும்னு பண்ண போய் பேர்ன் அவுட்லாம் ஆகி எடிட்டிங்கே வேணாம், இந்த கரியரே ஷிஃப்ட் பண்ணிடலான்ற அளவுக்குலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் லேட்டராக தான் புரியுது, ஒரு ப்ரொஃபஷனாக அதை பார்த்தா இன்னொருத்தரோட மணி இன்வால்வ் ஆகுதுன்ற போது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் அது எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் பேஷனேட்டாக லவ் பண்ணிட்டு இருந்த விஷயத்த கில் பண்ணிடாமல் நான் தான் பார்த்துக்கணும். ஸோ டூ மச் மணி மைண்டடாக ப்ராஜெக்ட்ஸை தேடி ஓடாமல் சர்வைவலுக்கு தேவையான அளவு மட்டும் சம்பாதிச்சுட்டு க்ரியேட்டிவ் சைட்லேயும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், என்னோடய யூடியூப் சேனல் இதெல்லாம் பண்ணுறது மூலமா என்னோட க்ரியேட்டிவ் சைடே என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியுது. அண்ட் இந்த விஷயத்தை நான் இப்போ எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பேஷனேட்டாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராசஸில் உங்களுக்குமே இது நமக்கு பிடிக்குமா செட் ஆகுமான்ற குழப்பம் ஏற்படலாம். அந்த மாதிரி டைமில் குவிட் பண்ணாமல் ஜஸ்ட் ட்ரை டு ப்ரொடெக்ட் இட்.